அனைவருக்கும் எங்கள் ஊர் குண்டையா சமூகம் ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்து முதல் கண் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். எப்படி என்றால் இரவு நடக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் கோணமட ராமசாமி உபயதர வெற்றியத்தை குறவஞ்சி நாடகம் நடத்த முன்வந்துள்ளோம். இதிலே மேல குற்றம், தாள குற்றம், சங்கீத குற்றம், எவ்வித குற்றம் இருந்தாலும் என்னையும் இனிவரை நடிகரையும் மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்கிறது. இப்போ அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா சபை நாடி வந்ததுதான் காண்கிறோம்.
எடுத்து ஆமாங்க இந்த பாறையே ஆண்டு வரீங்க சர்வாதிகாரம் பூண்டு பூண்டு தனி செங்கோல் செலுத்தி வருகிறேன். ஆமாங்க ஐயா சர்வாதிகாரம்னா சர்வாதிகாரம் என்ன நான் வைப்பதுதான் சட்டம். உனக்கு நிகர் யார்தான் இருக்க முடியுமா மீறி யாரும் பேசக்கூடாது 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 யாரா பேசினா அவங்க தண்டனை 4 3 8 8 தான் சொல்லணும் நீ அப்படியா 4 3 7 தான் வரும் ஆனா 8 தான் சொல்லணும் ராஜா சொல்லித்தான் சொல்லலாம் ஆமா பரவாயில்லைங்க 7 சொல்லக்கூடாது சரி சரிங்க சரிங்க நான் சொன்னாதான் சொல்லணும் ஆமா அதான் சர்வாதிகாரம் ஆமா ராஜா சொல்லித்தான் நம்ம ஆமா செய்யணும் அது மீறி பேசினா வார்த்தை ஐயோ தண்டனை ஆச்சு யாரு ஐயோ முக்கோணத்துல கட்டி விட்டு முண்டா பிள்ளைங்க செவடியா மக்கள் யாரு உனக்கா யாரு என்னடா எழுதுனீங்க எதிராளி எனக்குறாங்க ஐயோ அதான் முண்டா பிள்ளைங்க பாண்டவர்கள் எதிர்த்தா வாழ்வையை அபகரித்தேன். யாரு பாண்டவர்கள் வாழ்வையை அபகரித்து பாண்டவர் வாழ அபகரித்து ஓட்டினீர் காட்டுக்கு ஓட்டிங்கோ ஆமா ஆமா எத்தனை வருஷம் 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம். என்னங்க அவங்க மேல அவ்வளவு கோவம் ஏங்க ஏண்டா உன் சித்தப்பா பிள்ளைங்க சித்தப்பா சொல்லுவேன் உனக்கு தம்பி உனக்கு அண்ணன் நான் என்ன சொல்றேன்னா சித்தப்பான்னு சொல்லலாம் தப்பு கிடையாது. ஆமா சித்தப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளைன்னு சொல்லலாம் நீ பெரியப்பா பிள்ளை ஆனா எங்க சித்தப்பனுக்கு ஒருத்தன் பிறந்தானா இல்லையா குந்தமா தேவி நான் என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் நான் என்ன சொல்லணும் சித்தாத்தா சித்தின்னு சொல்லுவான் சித்தின்னு சொல்லணும் ஆமா ஆனா வரவனுக்கு போனவனுக்கு பெத்து போட்டு போட்டா யாரா அந்த குந்தமா தேவி அப்பேர் கொட்ட பாண்டவருக்கு வாழ மனம் 4 விதமா பிறந்தவங்களுக்கு வந்து நாடு தருவா கொடுக்க முடியாது அதானே கொடுக்க மாட்டேன் அதானே மஞ்சி தேர்மான ஓட்டினேன் ஓட்டிங்க எப்படி வர எங்க தாத்தா குருவெறியோர்கள் 886 வயது கொண்ட பீஷ்மாச்சாரி ஐயா வில்குரு துரோணர் ஐயா கிருபாச்சாரி ஐயா அஸ்வத்தாமா ஐயா 99 தம்பிமார்கள் அண்ணா கர்ணன் மாமா சகுனி மாமா சைன்யம் அவ்வளவு பேரா ஆமாண்டா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு அவ்வளவு பேர் பரவாயில்லையா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது போல ஐயா பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா 56 நாட்டுக்கு ராஜா இப்படி பெருமையா வரேன்னா ஆமா ஏன்னா குறை கண்டுபிடி முடியுமா என்ன குறை இல்லைங்க சபை வத்திர வழிபாடு செய்த பிரஜை சரையவையு தத்தியே கவியாளித்து கார்க்கும் நேர்மையாய் கொள்ளுங்கள் உடலோடு இப்போதத்தை பெற்றோர்க்கெல்லாம்
கைகடிமார் வீரர்கள் கடவுள் சென்றார்கள்.
வந்தது. சென்றேன், மரியாதையில்லை, விழுந்தவனை கண்டு சிரித்தான். சரிங்க. சிரித்தவனை சிறுகுலைக்கு சூரியன் வயனால் வனமாக்கினேன். ஆமா. வர சென்ற வாழ்ந்தவர்கள் 11 வருடம் 6 மாத காலம் முடிந்தது. முடிஞ்சு போச்சு. 11 வருடம் 6 மாதம். ஆமா. இன்னும் 1 வருஷம் போனா நாட்டுக்கு வருவாங்க. நாடு கேட்பான். நாடு கேட்பான் கொடுத்துதான் ஆகணும். ஆனால் காடகம் சென்ற பாண்டவர்கள் காட்டிலே தான் அழிஞ்சு போகணும். காட்டிலே சாவணும். ஆமா. அவன் நாட்டுக்கு வரக்கூடாது. நாட்டுக்கு வந்தா மாமாவை கேட்கணும். சரி. ஏன்னா இருக்கிறானுங்க தெரியல அவனுங்க. ஐயோ இருக்கிறானுங்களா இல்ல செத்தானுங்களா ஒண்ணும் புரியல. சரி கேட்டலாம். அதனால மாமா வயசுல அழைத்துக் கொண்டிருந்தா எங்க அடே போத்து மாமாவை கூப்பிட்டு எத்தனை நாய் ஆச்சு இந்த ஆளு எங்க பேனாச்சு இல்லையா அந்த ஆளு டே போத்து ஓ குண்டே ஓ மாமா டே குண்டே ஏ சக்கிரி மாமா டே போத்து ஐயோ அரிரம்மார் 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 குண்டியாமா அரியன் மரமே கல்லு போட்டு போய் படுங்க டேய் டேய் பாத்து வரடா படமரமே ஓதி போதையா ஓதி மாறடா ஏண்டா தள்ளாதவன் தட்டு கட்டி தடுமாடி வர புலி மாட்டுல டாஸ் குடுக்குற மாதிரி டாஸ் குடுக்குறிய புலி மரத்துல லாரி மோதுற மாதிரி என்ன மோதுறன்னு சொல்றியா ஆமா யோ உன்னால என்ன போச்சு என்ன எங்க மாமா கூட மாமா ஓ சங்கிரி மாமா டேய் 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 டேய்
யாரை தேடிட்டு வர இந்த காந்து போனதா செட்டி மாமா தேடி போறேன். காந்து போனதா சாலும் சக்கிலி மாமாவா ஏய் அப்ப என்ன பார்த்தா எப்படி தருது உன்னை பார்த்தா எனக்கு நல்லா தெரியுமே. நல்லா சொல்லு மார்கழி மாதம் மார்கழி மாதம் மின்னார தள்ளியே பின்னார தள்ளியே நடு நேரத்தை வாழக்கூடிய என் கூத்தால புழுவு காட்ட. அறிமா அந்த கோயில் தான் உட்காந்து ஆண்டியா ஏண்டா ஏய் என்ன பார்த்தா உன் கண்ணுக்கு குடுகுடுகார மாதிரியா தருது. ஏய் குடுகுடுகாரடா வேற எல்லாம் நான் கவனித்துப்பா. இறங்க பாடுறா பார்த்தா கண்டுபிடிச்சேன். எங்க யாரு பெருமா கோயில்ல தேர் வந்து ஆனா யானை வரலன்னு சொன்னாங்க. அந்த யானை என்ன பண்ணுன்னு தெரியல. நீ என்ன காஞ்சிபுரத்துல அந்த பெரிய தெருவில் கூட யானைக்காரன் தான் இல்லையா? நானடா யானைக்காரா யானை ஓட்ட ஆளுக்கு ஏன் வரணும்? ஏடா என்ன பார்த்தா உங்க அண்ணுக்கு யாரை பார்க்க மேத்தா தெரிஞ்சா கையில வந்து குத்து ஊசி நிக்கிறியா? குத்து ஊசி யானை போல வச்சியா குதுக்கு டேய் குத்து ஊசிலடா அது ஊன்றுகோல். ஊன்றுகோல்ல தடிக்கோல் உனக்கு அப்ப நீ யார்தான் சமாச்சாரம் இலக்கமா சொன்னா தெரியும். நான் காட்டாத தெரியுமா? யார் தெரியுமா? சுபேத மகாராஜனுக்கு பிறந்தவர்கள் 1 2 10 20 30 40 50 60 70 104 பேர் ஆடவர். 104 புள்ளியா? ஆமா. அப்புறம் ஒரு பெண்ணு ஆக மொத்தம் 105. அதுல முதல் பிள்ளை அதுல தலைமையாக பிறந்தவர் முதல் பிள்ளை நாமதேயம் சாகுனி. அந்த கூண்டு எடுத்தா சனி யாருக்கு சொல்லுங்க? அந்த துரியானுக்கு துரியோதன மகாராஜனுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மாமனுக்கு மாமனாகும் மந்திரிக்கு மந்திரியாகும் தக்க நேரத்திலே குற்ற யோஜனை சொல்லக்கூடிய சகுனி நம்பினோரை சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முத்தி மோச்சாடைய முடியா செய்வேன். சரிங்க. நம்பாத பேர் வழியை ஆழ பள்ளம் தோண்டி உயிரோட தள்ளி மண்ணை போட்டு பெரிய பாறையா எடுத்து வச்சிருக்கேன். உனதான் தெரிய வரேன். யார் ஒருத்தர் வந்து துரியோதன மகாராஜா
போயா வெகு லட்சணம் போயா வெகு லட்சணம் போயா வெகு லட்சணம் கோபம் வருது கோபம் வருது மாமா ஏன் கோபப்படுற நீயும் நானும் நாமோட மருமக புண்ணியம் மார்போடு மார்பனத்து ஆளுங்கின செய்கின்றோம் கட்டிக்கிறேன் இவன் என்ன சொல்றது தெரியுமா தோசை இட்லி காசகா புளிக்கா தொக்குன்றான் மகாராஜா தப்பண்டியா இல்ல மாமா வந்து கை கால் பிடிச்சி விடு பிடிச்சி விடுறேன் கை கால் பிடி பிடிக்கிற ஆட்டா மாமாவுக்கு பையன் தூத்து போட துண்ணுவாரா மாமாவுக்கு பையன் சூத்தா ஐயோ பையன் சாதா சாப்பிட மாட்டோம் அத போட்டா துண்ணுவாரா சாப்பிட மாட்டோம் அதனால காலையில ரெட்டை 50 இட்லி ஒரு அண்டா சாம்பார் தொட்டுக்க சட்னி சாம்பார் பார்த்தலாம் எங்க ஆயா இருக்குது எங்க ஆயா உரல்ல புளிங்கா தொக்கு இட்லிய புளிங்கா தொக்கு அது வந்து தொட்டு நக்கி சாப்பிடுவாரு அப்படியா ரெடி பண்றேன் புளிங்கா தொக்கு சாப்பிடுறாங்க இல்ல வேணாம் என்ன சொல்ற மாதிரி ஐயோ மருமகனே போட்டி போட்டி எந்த மாமா போட்டி போட்டி நீடுடியாக வாழ வேண்டும் என்று மனதோட வாழ்த்துகிறேன். ஆனால் காவலர் விடுத்து அதை விரைவாக அழைத்த காரணம் என்னவோ பாண்டவர்களை காட்டுக்கோட்டி எவ்வளவு நாளாவது காட்டுக்கோட்டி 11 வருடம் ஆகிறது. இன்னும் 1 வருஷம் போனா நாட்டுக்கு வருவார்கள். காவலர் விட்டு தேடுறோம். யாருங்க போன புண்ணியம் ஒருத்த கூட பார்க்கணுன்றோம். ஒருத்த கூட பார்க்கல. ஆனா பாண்டவர்கள் இருக்கிறானா செத்தானா என்று ஒன்னும் புரியல. உங்களுக்கு என்ன தெரியுமா? யோசனை தானே நான் சொல்றேன். நமது மூங்கில் புதாரிலே திரௌபதி ஆர்வமாக அந்த மூங்கில் புதாரிலே தங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படியே தங்கியிருக்கின்ற வேளையிலே பாண்டவர் செத்துட்டார்கள். மாமா ஆண்டவர் சாவட்டும். ஆனா ஒண்ணு பங்காளியாச்ச ஊர் ஒப்புக்காக நாம் காரிய கர்ம வேலை செய்தவங்க பங்காளி என்ன சொல்லுவாங்க பேசுவார்கள். அதாவது உலக வசதி எப்படின்னா 15 நாள் நடப்பு 16 காரியம் அப்படி செய்தால் முத்தி மோட்சம் அடைந்து விடுவார்கள். அவங்க செத்தும் நரகத்திலே இருக்கணும்னா 9 நாள் நடப்பு 10 நாள் கர்ம காரியம் அப்படி வச்சுட்டா என்ன செத்தும் அவங்க சொர்க்கம் சேர கூடாது. மகாராஜா மாமா எண்ணம் பத்தியா சொர்க்கம் சேர கூடாது. ஒரு வேளை அவங்க உயிரோட கூட இருந்தா கூட காரிய
ஜெயிச்சிட்டா வர முடியாது. நாட்டுக்கு வர முடியுமா? போறா தண்டு வரோம். போறேன். போடு. என்ன பண்ணா? ஒன்பது நடவு 10 காரியம் பாண்டவர். அதாவது எப்படி என்றால் அத்தினாபுரத்திலே சகரி மாமா செத்துறாரு. உங்களால் நடப்பு 10 நாள் காரியம் செய்யலாம். பஞ்ச பாண்டவர் இறந்து விட்டார்கள். 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் காரியம் போடுற தண்டோரம்னா 9ஆம் நாள் 10ஆம் நாள் ஜகுடி மாமா உன் பேரை சொல்லிட்டா சொன்னாடி. மாத்தி போடு. அதாவது எப்படி என்றால் அத்தினாபுரத்தை பாண்டவர் இறந்து விட்டார் என்று மூங்கில் புதாரிக்குள் நுழைந்த பாண்டவர் மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்து தீப்பற்றி இறந்து விட்டார். அதனால அத்தினாபுரத்திலே 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் காரியம் செய்யறாங்க. பொதியா 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 உனதான கூப்பிட்டா சரியா நீ இங்க வா நான் கூப்பிட்டா வந்தேன் ஏம்பா இல்ல நான் வந்து இஸ்லாம் வந்தா 4 வீதம் இசி தீரட்டா அவன் வச்சான் உன்னாவோட வரானே ஆளு நீ
முன்னாடி கோயந்து போட்டு போற ஆமா. பின்னால வர ஆளியே காணுமே. அத கூப்பிடு டேய். என்ன வரதா மொட்டை அடி. டேய் டேய். வாடா. நான் அடி விட்டு தெரியல உனக்கு. பாவி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன் திரும்பிங்க. என்ன சொல்ற உண்மையா போய்யா? ஏய் ஏடா அவன் உன்ன ஆளுகடா. சரி உங்களை பார்த்தா ரொம்ப பெருமாள் பக்தரா தெரியுது. போய் உண்டி காட்டிட்டு எங்க போறீங்க? ஐயா நான் ரொம்ப கஷ்டவாளிங்க. ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றேன். என்ன படுத்து ஏங்க எனக்கு என் மொட்டாட்டிக்கும் 5-6 பதிவுல பொண்ணு போட்டுக்குதுங்க. உனக்கும் சம்சாரத்துக்கும் 5-6 13. அதனால குடும்ப கஷ்டத்துக்கு என் கஷ்டம் தீரணும். பகவானே எம்பெருமானே ஏழு மலையானே சொல்லுங்க. பகவானே நீதான் தீர்க்கணும். பகவானே ஏழுமலையானே ஏழு குறைகளை நீதான் தீர்க்க வேண்டும். அப்படியா குறைய தீர்க்கணும் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா வாழ்ந்து வரேன் சொல்லிட்டு எப்படி வாழ்ந்து வரட்டு? ஆமா ஏதோ என்னுடைய கூலி வேலை ஏதோ போவாங்க. கூலி வேலைக்கு போவேன். கூலி வேலைக்கு போகும்போது அங்க கொடுக்கக்கூடிய ஊதி ஏதாவது அவங்களால முடிஞ்ச ரூபா கொடுப்பாங்க. என்ன இந்த பகவானை எப்பவுமே மறக்கிறது இல்லைங்க. நான் பகவானை எப்பவுமே நீ மறப்பதில்லை. அது போல வந்து பகவானை பராத்தின. ஆமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி இந்த உண்டியில வந்து துட்டு போடாம இருக்க மாட்டேங்க. உண்டியில துட்டு போடாம இருக்க மாட்டேன். காலையில வேலைக்கு போவேன், சாயந்தரம் அங்கிருந்து வருவேன். என்ன இதுல வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் போடுவேன். காலையில 10 ரூபாய் போடுவேன். 10 ரூபாய் போடுவேன். சாயந்தரம் ஆனா 150 ரூபாய் எடுத்துக்குவேன். காலையில 10 ரூபாய் போடுவானா? சாயந்தரம் 150 ரூபாய் எடுத்து தேங்காய், கற்பூரம், வாழைப்பழம், கத்திரபாகு இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு பூஜை பண்ணுவியா? யாருக்கா? பெருமாளுக்கு. அவரு பூஜை பண்ணது நான் ஏன் கஷ்டம் பண்ணேன்? அது 150 ரூபாய் எதுக்கு? ஒரு போய் இருக்கிறேன் நானே. அதுக்கு என்ன எதுக்கு 150 ரூபாய்? ஒரு போய் தான் எப்படி தெரியுமா? எப்படி? 130 ரூபாய் குவாட்ரு. 130 ரூபாய் குவாட்ரு. 20 ரூபாய்க்கு 10 ரூபாய். தண்ணியாச்சா? 10 ரூபாய்க்கு தொட்டுக்கிறதுக்கு எதனா வாங்கிக்கினேன். ஊர்காய் வாங்கி. ஆமா அதை நக்கிக்கின்னு ஒரு போய் முடிச்சுக்கிறேன் நான். இப்போ அந்த பூண்டு ரூபாய் நக்கிக்கிற. நேற்று வரைக்கும் அது மாதிரி செஞ்சேன். நீங்க பார்த்தா உண்டியில யாரும் துட்டே போடல. போடுவாங்க. உண்டியில துட்டு போடாங்களா எல்லாருக்கும் பேஜ் ஆகட்டும் போ. இப்ப எங்க போற பாப்பா? டேய் சரி அது போல வந்து பெருமாளே இந்த உண்டியை கட்டி வச்சுட்டாங்க. இந்த பெருமாளுக்கு செலுத்தணும்னா ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமா. ஆனா இந்த மாலை வாங்கிடுறேன் பாத்தியா? எங்க இருந்து வாங்கிட்ட? நான் இங்க இருந்து ஓட்டு எங்க வாங்கினா? பகவானுக்கு சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வாங்கினா? காஞ்சிபுரம் பூவரத்து போய் மாலை வாங்கிடலாம் போனேன். அங்க போய் விலை கேட்டா 100 ரூபான்னு சொல்றாயா? ஆடா போய்யோ. ஆடா 100 ரூபாய்டா. இல்ல பூகரசத்துல எவ்வளவு பூ கம்மியா இருக்குதுயா? ஒரு மாலை 150 ரூபான்றாயா? ஆமா. ஒரு சம்திங் கட்டறான். இல்ல உந்து போன ரோஸ் கட்டறான். போய் ஒரு 100 ரூபாய் வாங்கினா என்ன அர்த்தம்? இது சரிபடான்னு சொல்லிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏறல. இங்க எங்க போனா? செய்யாருக்கு போட்டாரு. ஆடா போய் டேய் இங்க வேலை அதிகமாகுது. செய்யாருக்கு போனாரா அவரு? செய்யாருக்கு போனா. பஸ் ஏறி போனியா? நான் போனியா? ஏ பஸ் ஏறி தான் போறேன். பஸ் பேர் குத்திட்டு போறேன் நானே. அங்க போய் பார்த்தா அவன் என்ன சொல்றான்? 125 ரூபான்றாயா? ஆடா போய் டேய் நான் எத்தனை வாங்கிரலாமா? 100 ரூபாய் கொடுத்து 2 பஸ் பேர் ஆச்சா? அங்க போய் கேட்டா 125 ரூபாய். 125 ரூபாய் சொல்றாயா? டேய் 125 ரூபாய் கொடுத்து நான் ஏன் பகவானுக்கு மாலை வாங்கி போனா? அதான் சொல்லிட்டியா? அங்க ஒருத்தர் சொன்னான், டேய் இங்க வாங்கினா அதிகமா இருக்கா? அதனால இங்கிருந்து ஆர்னிக்கு போடான்னு சொன்னான். அடா பாயோ இங்கிருந்து ஆர்னிக்கு போடா. ஆமா இங்கிருந்து அங்க சேர் வந்து ஆர்னி பஸ் புடிச்சியா? ஆமா. ஆர்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தா அவன் என்ன சொல்றான்? 150 ரூபான்றாயா? 150 ரூபான்றா மாலை. ஒரே வேலை 150 ரூபான்றான். ஆமா. நான் என்ன பண்ணுவேன்? விலை ஏறி போகுது. இப்படி வாங்க முடியல அப்படி வாங்க முடியல. அவன் என்ன சொன்னான்? வேலூர்ல போனா கம்மியா இருக்குன்னு சொன்னான். அங்கிருந்து பஸ் புடிச்சு அங்க போனேன். வேலூருக்கு போறேன். ஆமா. அவன் என்ன சொல்றான்? 175 ரூபான்றான். 175ன்றான். இந்த போல வேலை அதிகமாவே போயிருக்கு. நான் வெச்சுக்கிட்டு பார்த்தா துட்டு மொத்தம் காலியாகி போகுது. பஸ் பேர் குத்தே காலியாகி போகுது. ஆமா. சரி இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப காஞ்சிபுரம் வந்து இந்த 100 ரூபாய் குத்து வாங்க துட்டு அந்த 100 ரூபாய் இல்லாம வரவேல சுருகட்ல இருந்து அந்த மாலை ஏத்துட்டு வரவேல சுருகாட்டு இந்த மாலையை தாண்டுகிறேன். நான் என்ன பண்ண துட்டு வெச்சுக்கிட்டுலாம் பஸ் கார பிடிக்க நான் என்ன பண்ண சொல்றேன்? சரி பகவானை பாக்கணுமா? இன்றைய தினத்திலே பஞ்சப்பேட்டை கிராமத்திலே நகரத்திலே வந்தார் பகவான். இங்க வந்துட்டாரா? ஏன் எனக்காக வந்தாரு? போய் கேட்டு வரணுமா? நான் இதெல்லாம் ஏதாவது வித்து இதெல்லாம் கொளுத்துறீங்களே இல்லையா? நீங்க கொளுத்துறீங்க நான் கொளுத்துட்டா? கொளுத்து கரும்பு கொளுத்துமா? ஏய் உண்டி வைங்க. அத வச்சிரு. அப்பா டேய் ஓ ஜர்ப்பா
ஏத்துமா ஏத்து. கோயிந்தா கோயிந்தா எல்லாம் கோயிந்தா டேய், என்னடாப்பா? என்ன கற்பூரம் ஏத்துற கோயிந்து போட்டு கருப்பு டாய்ஸ் சாக்லேட் போட்டு மச்சான் ஒரு வினாடி கூட ஏறிலப்பா. ஏறிங்க. பகவானுக்கு கல்புரி ஏத்து தான் எனக்கு பிரார்த்தனை. ஆமா. என்ன ரொம்ப நாள் ஏறி நான் பிரார்த்தனை இல்ல அப்ப எத்தனை நாள் அது போய் செஞ்சீங்க? இந்த கல்புரி எப்போ வாங்க தெரியுமா? எப்போ வாங்குது? போன புரட்டாசி மாதம் வாங்கினியா? ஆடா பாய். அடுத்த புரட்டாசி வரைக்கும் நான் வச்சுக்கணும். என்ன டெய்லி வந்து இப்போ ஒரு ரூபாய் கல்புரி தம்மா வந்து விற்குது. நகை முதல்ல என்ன சொல்றா? ஏம்பா, நீ கஷ்டப்படாத பகவானை காமிடா. ஏத்துமா. பகவான் இல்ல பெருமான பகவானே பகவானே கண்ண மூடிக்கினே கையெழுத்து கொண்டு பக்தியாடு பகவானே என் பராத்தெல்லாம் ஏத்துக்கினியா? என்ன பராத்தம்? பராத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டா என்று உரைக்கிறாயா? ஆமா. பக்தா, உன் பக்தை கண்டு வெற்றினேன். இருந்தாலும் கோபால கருணா வளர்த்தி மங்களத்தை வளர்த்தி சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஓர் பெண்ணை பெற்றெடுத்து நலமாய் வாழ்ந்து வருகிறேன். சரி. இருந்தாலும் இப்போது ஏன் வந்தேன் என்றால் ஏன்? பாண்டவர் காட்டிலே சென்றார் அல்லவா? ஆமா. துரியா செய்த கொடுமையால் அந்த பாண்டவர் காட்டிலே சென்று இறந்து விட்டார் என்று சகுனி சூழ்ச்சியாளி 9ஆம் நாள் நடப்பி 10ஆம் நாள் கடுமைக்காரி செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். சரிங்க. யார் துரியாதவன்? ஆனால் பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லி அந்த கடுமைக்காரியத்தை நிறுத்த போகிறேன். சரி, அவனை போய் காட்டுக்கு போகிறேன்.
சபைதனே வந்தவர் இன்னாரியா தெரியுமா? யாருமா நீங்க? தெரியலையே. என் பெயரோ திரௌபதா தேவி. சரிம்மா. பஞ்சவரை மாலையிட்டு துரியா செய்த கொடுமையினால் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம் காட்டிலே காலம் வைக்கின்றோம். ஆனால் இதுவரையிலும் 11 வருடம் 6 மாத காலம் கழித்து விட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க. 6 மாத காலம் சென்றால் நாட்டிற்கு போக வேண்டும். எங்கிருந்து வருகிறாய்? அண்ணா போற்றி போற்றி வாழி வாழி தங்காயே